இதே யாக்கோபு தான். வீட்டை விட்டு புறப்பட்டு தலைக்கு கீழே கல்லை வச்சு படுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இங்க பாரு, நீ போற இடத்துல உன்னை காப்பாற்றி உனக்கு உணவு உடுக்க உடை எல்லாம் கொடுத்து நான் திருப்பி கொண்டு வரணும். அவன் படுக்க வச்சிருந்த கல்லை எடுத்து நாட்டுறான், கல்லை நிமித்தி வைக்கிறான். அவனுக்கு என்ன நம்பிக்கை? நானும் நிமிந்துருவேன், நானும் எழும்பிடுவேன், திருப்பி போறான். இப்படி போன யாக்கோபு தான் இப்பொழுது அவனுக்குள்ளே ஆறுதலுக்கு கூட இடம் கொடுக்கல, முடியல. ஆமே, எனக்குள்ள எத்தனையோ பேர் சுத்தி இருக்கிறவங்க ஆறுதல் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா எனக்குள்ளே அதற்கான இடம் இல்லை. ஆமே, நான் அழுது கொண்டே இருக்கிறேன். யாக்கோபு அழுது கொண்டே இருக்கிறான். மறுபக்கத்துல யோசேப்பு கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நமக்கு தெரியாது, நாம் அழுது பல நேரத்தில் நம்முடைய அழுகை மற்றவர்களுக்கு சங்கடமா இருக்க, வேதனையா இருக்கும். ஏன் நாம கூட துக்கத்துல தான் அழுறோம். ஆனால் இந்த கண்ணீர் நமக்கான பல நன்மைகளை முளைக்க பண்ணுகிற தண்ணீர் என்பதை இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சில கண்ணீரோடு இருக்கிற உள்ளங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்.